இந்த உன்னதமான காலத்தை இதுவரைக்கும் கிடைக்காது, இதுமேல் யாருக்கும் வராத நிலைமை எனக்கு வரக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் உருவாகியிருக்கும். யாருக்குமே வந்திருக்காது கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும். காரணம், இந்த ஒளி கிரகங்களுடைய தன்மை கொஞ்சம் சற்று அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. கடகராசியும் சிம்மராசியும் சற்று அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது இந்த அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதெல்லாம். காரணம், ஒளி கிரகங்கள் அல்லவா. சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய பகை கிரகங்கள், அவங்களுக்கு நேரடி பகை. அதனால அவங்களுக்கான அமைப்பு. மற்றும் இதுவரைக்கும் இருந்து வந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்திருந்தார். மார்ச் 29க்கு அப்புறம் 2025க்கு அப்புறம் அவர் இடம்பெயர்ந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில நாம இதுக்கப்புறம் நிம்மதி என்று சொல்லக்கூடிய பெருமூச்சு. ஐயா, ஒரு பெரிய லட்ஜர் ஒர்க் நம்ம கிட்ட கொடுத்து இப்ப எல்லாமே தொடர்ச்சியாக நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ பனிஷ்மெண்ட், அவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இனிமேல் உங்களுடைய டார்கெட் அச்சீவ்மெண்ட் தான். இனிமேல் அச்சீவ்மெண்ட்லாம் கிடையாது. தூக்கி போட்டு எல்லா அச்சீவ்மெண்ட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ஐயா இன்னொரு எனக்கு தான் வேலைக்குதான்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு நம்மளை சனி பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்கின்றார். துரோகம் சார்ந்த விஷயங்களும் மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாம் இனிமேல் விலகும். டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களுக்கெல்லாம் திரும்பவும் ரீகனெக்ட் அப்படின்ற மாதிரி, நாம் ஏதோ தவறான நேரத்தில் இதை செஞ்சிட்டோம், நம்மளுக்கும் எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பை பெறப்போகுது. வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்படும். வெளிநாடு நான் போகிற சுவாமி, நீங்களால் இங்கே இருக்க முடியல, வெளியூரில் போய் நான் வெளிநாட்டிலேயே நான் எங்கன்னா போய் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது உன்னதமான காலமாக அமைச்சு ஒரு உன்னதமான தேர்வுக்கு நம்மளை அழைக்கி செல்லப்படுறார். இதுவரைக்கும் கடகராசிக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி அரசியல் தொடர்புகளோ அரசாங்க தொடர்புகளோ ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது. விக்னேஸ்வராய நமகம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, சனிப்பெயர்ச்சி மார்ச் 29, அதாவது 3ஆம் மாதம் என்று சொல்லுகின்ற ஆங்கிலத்தில் 29ஆம் தேதி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி 2025 நடைபெறுகின்றது. அதாவது பெரிய பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய பெயர்ச்சிகளில் இதுவும் ஒன்று. 2025 முதல் பெயர்ச்சி என்று சொன்னால் அது முதல் சனிப்பெயர்ச்சி, அதுக்கப்புறம் ராகு கேது, அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி. நம் சனிப்பெயர்ச்சி பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு என்னென்ன கொடுப்பாரு, சனி பகவான்னா யாரு, முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தகன், அதாவது கர்மகாரகன் என்று சொல்கிறோம் இல்லை, ஒருவற்றுக்குடைய ஆயுள் என்று சொல்லக்கூடிய தீர்மானத்தையும் மனிதன் வாழுகின்ற பிறப்பில் நாம் வாழுகின்ற வாழ்க்கையை எவ்வாறு வாழணும் வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது அனைத்து கோள்களையும் கட்டுப்படுத்தும் தன்மை உடையவர் யாரான சனி பகவான். 30 ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை விழுந்தவர் இல்லை என்று ஏன் குறிப்பிடுறாங்கன்னா, கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து வாழ்ந்தாங்கன்னா 30 ஆண்டுகள் பெரிய மகத்துவம். அந்த மகத்துவத்தை யாரா கொடுக்குறாருன்னா சனி பகவான் ஒருவர் தான். நவ கோள்களில் தலைவன் என்று சொல்லக்கூடிய, அதாவது எல்லாரையும் தன்னுடைய கட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பை பெற்றவர். பெரிய, அதாவது ஏழ்மையா இருக்கிறவனையும் உயர்ந்த இடத்துக்கு செல்ல வைப்பதும் அவரே. உயர்ந்த இடத்துல இருக்கிறவனை தாழ்மையான இடத்துக்கும் இறைப்பற்று ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தை ஈடுபடுத்தக்கூடிய தன்மை பெறுவது யாரான சனி பகவான் ஒருவரே. அவர் இல்லாவிடில் இந்த கர்மம் என்று சொல்லக்கூடிய ஜீவன கர்மா என்பது நிகழவே நிகழாது. நாம் பிறக்கின்ற பிறப்பும் நிகழாது. அனைத்து கிரகங்களும் கொடுக்கின்ற பலாபலனை விட இவர் கொடுக்கின்ற பலாபலங்கள் உன்னதமாகவும் ஆணித்தனமாகவும் இருக்கக்கூடிய காலமாக அமையும் இந்த மகா சனிப்பெயர்ச்சி. ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எவ்வாறு இருக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கடகராசி நேயர்களே, கடகராசி மனிதன் எப்படி வாழக்கூடாது அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது 2021 எப்போ பிறந்ததோ அப்போலேருந்து அவங்க கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சிட்டாங்க. ஏன் இந்த வாழ்க்கையை வாழணும் நம்ம அப்படின்ற அளவுக்குலாம் அவங்க போயிட்டாங்க. இறுதிய கட்டத்தை எட்டக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையே வேணாங்க, எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று சொல்லக்கூடிய, அதாவது பற்றற்ற வாழ்க்கை என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா, பற்றற்ற வாழ்க்கை தன்மையை உறுதிப்படுத்தக்கூடியவங்க யாரான்னு கேட்டாங்கன்னா அந்த கடகராசி போய் கேட்டாவே தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு கடுமையான தாக்கத்தை அனுபவித்தவர்கள். இவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்லை, அவ்வளவும் கொடுத்துட்டார். இதுவரைக்கும் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய,
அதாவது அஷ்டமத்து சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஆட்சி பெற்று காணப்பட்டு தனது பார்வையால் நேரடியாக 2ஆம் இடத்தை பார்த்து உடல் என்று சொல் 2 என்பது குடும்பம், வாழ்க்கை, என்னென்ன துறக்கணுமோ அவை அனைத்தும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு. எதில் வைக்க முடியுமோ எல்லாத்துலேயும் வச்சுட்டார். பிஸ்னஸ்ல அடி, என்னென்ன சொற்று சாத்தாத நிலைமை தாங்க. வாழ்க்கையில் நாம் கடன் வாங்காத இடமே இல்லை அப்படின்ற லெவலுக்கெல்லாம் நம்மளை எட்டுமே எடுத்துட்டார். பார்த்தீங்களா? இந்த உன்னதமான காலத்தை இதுவரைக்கும் கிடைக்காது, இதுமேல் யாருக்கும் வராத நிலைமை எனக்கு வரக்கூடாதுங்க அப்படின்ற மாதிரி எண்ணமெல்லாம் உருவாகியிருக்கும். யாருக்குமே வந்திருக்காது கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும். காரணம், இந்த ஒளி கிரகங்களுடைய தன்மை கொஞ்சம் சற்று அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. கடகராசியும் சிம்மராசியும் சற்று அதிகமாக பாதிக்கப்படக்கூடியது இந்த அஷ்டமத்து சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதெல்லாம். காரணம், ஒளி கிரகங்கள் அல்லவா. சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய பகை கிரகங்கள், அவங்களுக்கு நேரடி பகை. அதனால அவங்களுக்கான அமைப்பு மற்றும் இதுவரைக்கும் இருந்து வந்த சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்திருந்தார். மார்ச் 29க்கு அப்புறம் 2025க்கு அப்புறம் அவர் இடம்பெயர்ந்து 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில நாம இதுக்கப்புறம் நிம்மதி என்று சொல்லக்கூடிய பெருமூச்சு. ஒரு மனுஷனுக்கு இதுதாங்க கொடுக்கணும். மற்ற கிரகங்கள் எதனா கொடுக்கட்டும், கொடுக்காமட்டா போகட்டும் சுவாமி. நாம் வாழுகின்ற வாழ்க்கையை நிம்மதியோட வாழணும் அப்படின்னு நினைக்கணும். இனிமேல் தொந்தரவு இல்லாத விஷயத்தை நாம் தலையிடக்கூடாது. தலையான விஷயங்கள் எல்லாத்திலையும் கடைந்து அரசு கிரகங்களாகட்டும், அரசாங்க தரப்புல வாழறவங்களாகட்டும், ஐயா நான் அரசு உத்தியோகத்துக்கு கேட்டுருக்கேன், எனக்கு எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கான வாழ்க்கை அமைப்பு எனக்கு கிடைக்கல, ஏன்னா நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எந்த வேலையை சென்றாலும் தடை தடை எனக்கு மனசுக்கு ஏற்றுக்கல. இந்த மாதிரி எண்ணத்தை மாற்றி அமைச்சிட்டு இருக்காரு. இந்த கடினமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும். கால் வைக்கும் இடமெல்லாம் கன்னிவெடி என்று சொல்கின்றோம் அல்லவா. அந்த கன்னிவெடிலாம் இனிமேல் பூவாக மாறப்போகுது. முட்கள் அனைத்தும் பூவாக ரோஜா பூ மாலமே நம்மளுக்கு மாறப்போகுது. வழிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். என்னங்க நல்லா கோத்தா பேசுறீங்க, நல்லா தான் பேசுறீங்க, நாங்கள் தான் படுகின்ற வேதனை. கண்டிப்பாக மாறுங்க. காலம் நேரம் இதுதான் மனிதனை உயர்த்தியும் தாழ்த்தியும் காட்டுவது. இதுக்கு முன்னெல்லாம் இந்த பிரச்சனையை நீங்கள் அனுபவிச்சது இல்லை, இப்போ மட்டும் ஏன் அனுபவிக்கிறீங்க? அது தெரிஞ்சுக்கலாம் இல்லை, அதிலே தெரிஞ்சுக்கலாமே. ஓ, நாமும் காலம் நேரத்துக்கு கட்டுப்பட்டவும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. அதிகாரத்தோடு வாழ்ந்தீங்கல்ல கடகராசிகார் அனைவரும். அதிகாரம் தன்மையெல்லாம் அவங்களுக்கான உழைப்பு, அவங்களுக்கான நேர்மை என்று சொல்லக்கூடிய காலம். அவங்கள போய் கேட்டிங்கன்னா அவங்க வேலைக்கு அவங்கக்கிட்ட கொடுத்து பாருங்க, அதை முடிச்சுட்டா மறுவேலை பார்ப்போம். ஐயா ஒரு பெரிய லட்ஜர் ஒர்க்கு நம்மக்கிட்ட கொடுத்து இப்போ எல்லாமே தொடர்ச்சியாக நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ பனிஷ்மெண்ட், அவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இனிமேல் உங்களுடைய டார்கெட் அச்சீவ்மெண்ட் தான். இனிமேல் அச்சீவ்மெண்ட்லாம் கிடையாது. தூக்கி போட்டு எல்லா அச்சீவ்மெண்ட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ஐயா இன்னொரு எனக்கு தான் வேலைக்குதான்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு நம்மளை சனி பகவான் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்கின்றார். மன நிம்மதியோடு உங்களை நீங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறீங்க. போதுங்க, நீங்கள் கடுமையான தாக்கத்தை அனுபவிச்சது இதோட மார்ச்சோட முடிச்சு போட்டோம். மனதில் ஏற்பட்டு வந்த துயரமான சம்பவங்கள் அனைத்தும், கடுமையான வார்த்தைகள், அவமானங்கள், இவை எல்லாம் துறந்து இனிமேல் நல்ல செழிப்போடவும், ஐயா நல்லது நடக்கவில்லை என்றாலும் சரி, கெடுதல் நடக்காமல் இருப்பதே மிகவும் சிறப்பு. அந்த கெடுதல்கள் இனிமேல் வராது, தடைகள் இனிமேல் கொடுக்காது, நம்மளை சோதனையும் செய்யாது. இனிமேல் சோதனையை தவிர உங்களை வேற எதுவுமே இல்லை. எங்கே வச்சாலும் சோதனை சோதனை சோதனை. கடைசியில் தான் ஏதோ நம்ம விழுந்து அடித்து முடித்து தான் நம்ம வெற்றி பெறுகின்றோம். அந்த இனிமேல் அந்த தொந்தரவான விஷயமெல்லாம் கிடையாதுங்க. நம்பிக்கை துரோகத்தை அனுபவிச்சிருப்போம். இனிமேல் நம்பிக்கை துரோகம் என்பதெல்லாம் கிடையாது. துரோகம் சார்ந்த விஷயங்களும் மனைவி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இனிமேல் விலகும். டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களுக்கெல்லாம் திரும்பவும் ரீகனெக்ட் அப்படின்ற மாதிரி, நாம் ஏதோ தவறான நேரத்தில் இதை செஞ்சிட்டோம், நம்மளுக்கும் எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய காலத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பை பெறப்போகுது. நம்மளுக்கும் சொல்கிறதுக்கு ஆள் இருந்தால் நாமளும் வாழ்க்கையை உன்னதமாக 2 பேரும் சேர்ந்தே வாழ்ந்திருக்கலாமே அப்படி எண்ணமெல்லாம் இப்பொழுது உருவாக போகுது. நம்மளுக்கு தான் இல்லை, கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் 2 பேருக்குமே சேம் டெலிவரி தான். கடகராசி யார் இருந்தாலும் சரி, யார் இல்லை என்றாலும் சரி, அவங்களுக்கான அமைப்பு தரும். இப்பொழுது சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை இறைவனே நம்மளுக்கு தானாக தந்துட போறார். உன்னதமான அமைப்பு வரப்போது. மனதில் ஏற்பட்டு வந்த பகிரங்கமான அமைப்பு, இந்த கோடு போட்டிருக்கோம். இதயம் சார்ந்த பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க.
நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அடிபட்டிருப்பாங்க, ஆக்சிடென்ட் ஆகிருக்கும், கைகால்கள் எல்லாம் எல்லாமே பெரிய 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 பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பாங்க. அதை எல்லாத்தையும் விடுபட்டு இனிமேல் தோல்வி என்பது இல்லாமல் வெற்றி என்று சொல்லக்கூடிய பாதைக்கு செல்லுகின்ற காலமாக இந்த காலம் இருக்க போகுது. 2025 மார்ச்சுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை தரம் மாறுகின்ற காலமாகும். ஏற்றம் தரக்கூடிய காலம். ஏற்றம் வரலைன்னா கூட பரவாயில்ல, மன நிம்மதியோட வாழணும். அந்த மன நிம்மதி பெறுகின்ற காலமாக அதை 9ஆம் இடத்துல அமரப் போறாரு. உங்களுக்கான பாக்கியத்தை கொடுக்க போறார் சுவாமி. உங்களுக்கான பாக்கியமே கிடைக்க போதுங்க. விடுங்க, தூக்கி போடுங்க, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நீங்க பட்ட அவமானங்கள் அனைத்தும் தூக்கி போடுங்க. இந்த பார்வை உங்களுக்கான யோகத்தை தருகின்ற பார்வை, தடைகளை உடைக்கின்ற பார்வையாக அவர் 7ஆம் பார்வையாக இருந்து 3ஆம் இடத்தில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்தும் உடைத்து பெரிய லெவல்ல வர்றதுக்கான அமைப்பு. இளைய சகோதரன் சகோதரிகிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாக அமைக்கும். மற்றபடி எந்த தொந்தரவும் செய்யாது சாமி. இந்த கம்யூனிகேஷன்லாம் இனிமேல் இது தவறான கம்யூனிகேஷன் நம்மக்கிட்ட இனிமேல் கிடைக்காது. தவறான வார்த்தைகளோ தவறான பழக்கங்களோ நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கான அமைப்பு இல்லை. நல்ல முன்னேற்றத்தை தரும் ஆன்மீக பயணங்களை அதிகரிக்கும். ஆன்மீக சொற்பொழிவு, ஆன்மீக சார்ந்த சிந்தனைகளும் நம்மளுக்கு தலை தோங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுதுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மகா சனிப்பெயர்ச்சி, வெற்றி தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாகவும் அமையப்போகுது. அதுவும் இல்லாமல் நம்ம ராசிக்கு இவரே 7ஆம் பார்வையாக முதல்ல பார்த்துட்டார். நம்ம ராசிக்கு அதாவது 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை நேரடி 10ஆம் பார்வையாக பார்க்க போறார். இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தின் பார்வையால் உங்களுக்கான எதிரிகளால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள் அனைத்தும் சமசத்மா அந்த பார்வையாலே எல்லாத்தையும் அடக்கப்படுறார். நோய் நொடிகளை நீக்கக்கூடிய காலமாக வரப்போகுது. வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற பாக்கியம் பெறப்படும். வெளிநாடு நான் போகிற சுவாமி, நீங்களால் இங்கே இருக்க முடியல, வெளியூரில் போய் நான் வெளிநாட்டிலையும் நான் எங்கன்னா போய் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது உன்னதமான காலமாக அமைச்சு ஒரு உன்னதமான தேர்வுக்கு நம்மளை அழைக்கி செல்லப்படுறார். இதுவரைக்கும் கடகராசிக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி அரசியல் தொடர்புகளோ அரசாங்க தொடர்புகளோ ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது.